வணக்கம் நண்பர்களே. இன்று இந்திய திரையுலகமும் மற்றும் உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான ரசிகர்களும் ஒரு பழம்பெரும் நடிகரின் இழப்பால் துக்கப்படுகிறார்கள். தர்மேந்திரா 2025 நவம்பர் 24 அன்று மும்பையில் உள்ள தனது இல்லத்தில் 89வது வயதில் 90ஐ நெருங்கும் நேரத்தில் காலமானார். பஞ்சாபில் பிறந்த தர்மேந்திரா 1960களின் முற்பகுதியில் இந்தி சினிமாவில் நுழைந்தார். ஆரம்பத்திலிருந்தே அவர் தனது வசீகரமான தோற்றம், வலுவான திரை இருப்பு மற்றும் உணர்ச்சிபூர்வமான நடிப்பு ஆகியவற்றால் அறியப்பட்டார். 300க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த தர்மேந்திரா இந்திய சினிமாவின் மிகவும் பல்துறை நடிகர்களில் ஒருவராக கொண்டாடப்படுகிறார். காதல் காட்சிகள் மற்றும் அதிரடி வேடங்கள், நகைச்சுவை வரை அனைத்து வகைகளிலும் அவர் பிரகாசித்தார். சினிமா துறையானது அவரை பாலிவுட்டின் ஹியூமேன் என்று அன்பாக அழைத்தது. தர்மேந்திரா அவர்கள் பல பசுமையான கிளாசிக் படங்களில் நடித்தார். அவற்றில் ஷோலே இந்தியாவின் எல்லா காலத்திலும் மிகவும் பிரபலமான படங்களில் ஒன்றாக உள்ளது. அவரது நடிப்புகள் தலைமுறையாக பல நடிகர்களை ஊக்குவிக்கின்றன. ஆளுமை மற்றும் மரபு திரைப்படங்களுக்கு அப்பால் தர்மேந்திரா அவர்கள் தனது பணிவு, கருணை மற்றும் எளிமைக்காக நேசிக்கப்பட்டார். ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்த போதிலும் அவர் தனது பார்வையாளர்களுடன் அடித்தளமாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் இணைந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 24 நவம்பர் 2025 அன்று தர்மேந்திரா மும்பையில் வயது மூப்பின் காரணமாக காலமானார். ஒட்டுமொத்த திரைப்படத்துறையினரும், அரசியல் தலைவர்களும், ரசிகர்களும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து ஒரு சகாப்தத்தின் முடிவு என்று அழைத்தனர். அவரது திரைப்படங்கள், நினைவுகள் மற்றும் மரபு பல லட்சக்கணக்கான மக்களின் இதயங்களில் என்றென்றும் நிலைத்திருக்கும். தர்மேந்திராஜி ஆத்மா சாந்தி அடையட்டும்.